கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் உங்களோடு பேச போகிறார். பெரியவர், உற்சாகமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகவும் 19:19. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை ஆதரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடு சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, எதிரிகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அதாவது தாவீதுக்கு அம்மோன் புத்திரரும் எதிரி தான், சீரியரும் எதிரிகளாக இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியருக்கு மனம் இல்லா போச்சு. அப்படின்னா எதிராளிகள் உதவி செய்யலை. அதாவது இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானே இருக்கிறோம். நமக்கு எதிராக ஒரு மனிதர் செயல்படுன்னு சொன்னால், நமக்கு பிடிக்காத வேறு யாராவது இருந்தால் நமக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான், அப்படிப்பட்ட அந்த உதவியை ஆண்டவர் செய்ய விடாமல் தடுக்கிறாரு. உதவி செய்ய மாட்டல. அப்படின்னா எதிராளிகள் ஒன்று கூட முடியாது. எதிராளிகள் ஒன்று கூடும்போது தான் பிரச்சனை அதிகம் ஆகுது. இப்போ யோசபாத்து நாட்களில் பாருங்களேன், யோசபாத்து தனியாக நிற்கிறாரு. எல்லாருமே அம்மோனியர், சீரியர், மோபா புத்திரர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, அவங்களுக்கு விரோதமாக ஒரு பகையை மாறி உண்டு பண்ணி அவங்கள வெட்டுண்டுள்ள செய்தார். இதே போல தான் எதிரிகளுக்கு உதவி செய்ய, அதாவது நம்முடைய எதிரிகளுக்கு இன்னும் என்ன செய்வாங்க, நம்முடைய எதிரிகள் வேற இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, நம்மளால் நிற்க முடியாது. அதுதான் பயங்கரமான காரியம். இதை கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றி அமைக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? ஒரு மனுஷன் மட்டும் எதிர்த்தா அதுலேருந்து விடுதலை வந்துடலாம். 4 பேர் சேர்ந்து எதிர்க்கும்போது ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை மாற்றி அமைக்கணும். இனி வந்து உதவி செய்யவே மாட்டாங்க. எதிரிகளுக்கு யாரும் உதவி செய்ய போகிறதில்ல. அந்த சூழ்நிலையை மாற்றுக்கிறான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இவன் எனக்கு எதிரானவன், அவள் எதிரானவா. ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, சேர்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அதை கர்த்தர் பிரேக் பண்ண போகிறாரு. அதை உடச்சி தூர போட போகிறார். உங்கள் தலை உயர்த்தப்பட போகுது. உங்கள் பலன் மிகுதியாக போகுது. கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். புரிந்து கொண்டீர்களா? நம்புவீங்களா? விசுவாசிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எதிரிகளின் உதவி செய்ய போவதில்லை. நன்றி செலுத்துகிறோம். அதை நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாக போகிறதுக்காய் நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். எவ்வளவோ மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டும் விடுதலை இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். விடுதலை கொடுங்க. வலியினால் துடிக்கிற மக்கள் இப்போ அந்த வலியை மாற்றி போடுங்க. இரவு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தூக்கத்தை கொடுங்கப்பா. சிலர் பயந்து வாழ்கிறாங்க, என்ன நடக்குமோ அந்த மாதிரி பயம் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வழக்குகளில் ஆண்டவரை சிக்குண்டு வெளியே வர முடியாமல் கலங்குகிற மக்கள், சொத்து வழக்கு, இன்னும் விவகாரத்து வழக்கு, அடித்தடி சண்டை, பிடிப்பிட்ட காரணத்து வழக்கு, இதுலேருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுங்க. வாகனம் தேவைப்படுற பிள்ளைகளுக்கு வாகனத்தை கொடுங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள் தலைக்கட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும், எல்லா கட்டுகளும் நிர்மலமாகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை அக்கினி சோலையை பயன்படுத்தும், வல்லமையாய் பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.